வாட்டி வதைக்கிற கடன் தொல்லை, வருத்தம் கொடுக்கின்ற நோய், மனசை ஈட்டியால் துளைக்கின்ற குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை, இது அத்தனைக்கும் தீர்வாக இருப்பது யார் அப்படின்னா முருகப்பெருமான். முருகப்பெருமான குறிப்பிட்ட சில தினங்களில் விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் நிச்சயமாக அருள்வார். சஷ்டியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா கருப்பையில் குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது முருகனுடைய அருளால் சத்தியமாக நடக்கின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நோய் கடன் எல்லாம் தீரும். அப்போது சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தால் அந்த நாள் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் 24/3/2026. இந்த நாளில் முருகப்பெருமானை யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சுவாமி நிறைவேற்றி வைப்பார். குழந்தை பாக்கியம் வேண்டும்னாலும் சரி, ரோக ருணம் தீரணும்னாலும் சரி, இந்த நாளை தவற விடாமல் விரதம் இருந்து வழிபடுங்க.